வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மித்ரா சாரதா அம்மா ஆதியோட அம்மாவோட தாலி செயினை ஒழிச்சு வச்சுக்கிட்டு அதை பாரதி களவாண்டு அவள் கடனை தீர்த்துக்கிட்டா அப்படின்னு அந்த இடத்துல மித்ரா ஒரு பெரிய குண்டை தூக்கி நம்ம பாரதி மேலே உருட்டி தள்ளுறாங்க. நம்ம ஆதி நம்ம பாரதியை பார்க்குறாங்க. பாரதி அந்த இடத்துல சொல்கிறாங்க, எனக்கு ஆதி சார் அவங்க அம்மாவோட தாலி செயினை எவ்வளோ முக்கியமாக வச்சு பாதுகாத்தாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்க நேரம் நான் எதுக்காக அந்த தாலி செயினை எடுத்து கடத்தை தீக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருப்பேன். அப்படியெல்லாம் நான் ஒன்றுமே பண்ணலை. நான் அப்படிப்பட்டவளும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு மித்ராட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஆதி அதிரடியாக அப்படியே மித்ராவின் கழுத்தை பிடிச்சி நிறுக்கிறாங்க. என்ன நீ பாரதிக்கு மேலே ஏன் இந்த பழியை உருட்டித்தல்ல? நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீனும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து பண்ண பித்தலாட்டத்தை அப்படின்னு அந்த இடத்துல மித்ரா மறைச்சி வச்சிருந்த இடத்துல இருந்து அந்த தாலியை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, நீங்கள் உங்களுக்கு இங்கே பாரதி இருக்கிறது பிடிக்கல தான், அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் அவங்க மேலே பழியை தூக்கி போடாதுங்க, இது லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாரதிக்கு ஆதரவாக ஆதி நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அதிரடியான பரபரப்பு கட்டம்தான். மித்ராவும் சுதாகரும் சேர்ந்து எப்படியாவது ஆதி வாழ்க்கையிலேருந்து பாரதியை விரட்டி தள்ளிடலான்னு பார்த்தா ஒன்றும் முடியலை. இப்போ லாஸ்ட்டாக ஒரு பகடக்காயை யூஸ் பண்ணலாம். அதான் இந்த சாரதா அம்மா ஃபோட்டோக்கு மேலே இருக்க இந்த தாலி செயின்னு ஆதி பொக்கிஷம் கணக்காக பாதுகாத்துட்டு இருக்காரு. இதை இந்த பாரதி அடகு வச்சு அவள் கடனை தீர்த்துக்கிட்டா அப்படின்னு ஒரு அல்வா கணங்க ஒரு செய்தி கிடச்சிருக்கு. அந்த விஷயத்தை வச்சு இந்த விஷயத்தையும் மிங்கிள் பண்ணி நம்ம ஒரு புதிய ட்ராமாவை நம்ம ஆதிக்கு மைண்டில் போடணும். ஆதி எங்கள் அம்மாவோட தாலி எவ்வளோ முக்கியம், அதை வச்சு நீ உன் கடத்தை தீர்த்துக்கிட்டியா அப்படின்னு பாரதியை களவு பட்டத்தை கட்டி வீட்டை விட்டு துரத்ததுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சுதாகர் அந்த இடத்துல மித்ரா கூட சேர்ந்து ஐடியா பண்ணுறாங்க. நம்ம மித்ராவும் அந்த தாலி செயினை எடுத்து அப்படியே மறைச்சி வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஆதிக்கிட்ட உங்கள் அம்மா ஃபோட்டோயில் இருந்து அந்த தாலி செயினை காணல ஆதி, இப்போ எங்கே போச்சு அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. இந்த ஆதியோட ரூமுக்கு மித்ரா நீ வருவ, உனக்கு எடுக்கணும்னு பணம் தேவை கிடையாது, நம்ம எடுக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் இங்கே பாரதிக்கு பிள்ளைங்களும் தான் அடிக்கடி வருவாங்க, ஏன் பாரதி எடுத்துருக்க கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கொஸ்டினை போடுறாங்க. இதை நம்ம ஆதி கேட்டு அரண்டு போய் நிற்கிறாங்க. அடி பாவிகளா, பாரதியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இப்படி ஒரு பிளானை தூக்கி போட்டீங்க. நம்ம பாரதி அப்படிப்பட்டவ இல்லை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்படி ஒரு பழியை தூக்கி போடுறீங்களே, நீங்களும் என்னென்னமோ பழியப்பட்டு நம்ம பாரதியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா மித்ரா. அது ஒரு காலமும் நடக்காது. ஏன்னா அவள் கழுத்தில் தொட்டு தாலி கட்டின புருஷன் நான் இருக்கேன், எங்களுக்கு பிறந்த பிள்ளை ஆதித்யா இருக்கான். அப்படி இருக்க நேரம் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு அந்த இடத்துல கோவப்படுறாங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம பாரதியை கொண்டு விடுறாங்க நம்ம மித்ராவும் சுதாகரம். ஏண்டி பாரதி, இந்த தாலி செயினை ஆதியோட அம்மா ஃபோட்டோவில் கடந்த தாலி செயினை எங்கே போச்சு அப்படின்னு மித்ரா பாரதி கிட்ட சொல்லு, உன்னை தவிர வேற யாரும் எடுத்திருக்க வாய்ப்பில்லை, உனக்கு தான் அந்த ஃபைனான்சர் நிறைய கடன் இருக்குது, நீ அடைக்கணும், 2 லட்சம் ரூபாய்க்கு நீ பணத்துக்கு வேற எங்கே போவ, உனக்கு இப்படி ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணணும் அப்படின்னு தோணியிருக்கும். அதுதான் நீ ஆதியோட ரூமுக்கு அந்த ஃபோட்டோவில் இருந்து அந்த தாலி செயினை எடுத்திருக்க, சொல்லு, இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு நம்ம பாரதியை மிரட்டுறாங்க. இந்த பாருங்க, உங்களை விட எனக்கு ஆதி சாரோட அம்மாவுக்கு தாலி செயினி எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க நேரம் நான் உலக அழியக்கூடிய சிச்சுவேஷன் வந்தால் கூட இப்படிப்பட்ட வேலையை நான் செய்ய மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன், என்ன நம்புங்க, நான் ஆதி சார் மேலே மதிப்பு வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்குறாங்க நம்ம ஆதி. இவங்க இவ்வளோ தூரம் சொன்ன பிறவும் இவங்க மேலே இந்த பழியை உருட்டி தள்ளலான்னு எப்படி தான் இந்த மித்ராவுக்கும் சுதாகருக்கும் மனசு வந்துன்னு தெரியல. எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ பாரதியை அவ்வளோ தூரம் காயப்படுத்தினாலும் ஆதி என்ன அவள் யான் புருஷனையும் ஒத்துக்கிட மாட்டேங்க, அதே நேரம் அவள் என்னை விட்டுட்டு போகவே மாட்டேங்க. ஏன் ஒன்றுமே புரியலை, எதுக்காக நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியை நான் வேண்டாம் அப்படின்னு எனக்கு பழசெல்லாம் மறைக்க மைண்டை எரேஸ் பண்ணிவிட்டு நான் எதுக்காக அமெரிக்காவுக்கு போனேன், அந்த ரகசியம் மட்டும் புரியாத புதிராக இருக்குது. இவ்வளோ அவமானப்பட்ட பிறவும் இந்த பாரதி என் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்காங்களே, இதெல்லாம்
என்ன எதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு இருக்க நேரம், ஆனால் எனக்கு நல்லாவே புரியுது. இது வந்து பாரதியை வந்து காயப்படுத்தணும், வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்காக மித்ராவும் சுதாகரும் போட்ட சதி. ஆனால் இதிலிருந்து பாரதியை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு நல்லாவே வந்து தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட ஓடி போய் அவங்க தாலி செயின் எங்கே மறைச்சி வச்சுருக்காங்களோ நம்ம மித்ரா அங்கேருந்து அந்த தாலி செயினை பார்த்துறாங்க நம்ம ஆதி. அதோட பார்த்தோன்னா நேராக வாராங்க. வந்த வேகத்தில் நம்ம மித்ராவின் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா மித்ரா, எதுக்காக இப்போ பாரதி மேலே இந்த பழியை தூக்கி போடுற? பாரதி இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடியவங்க இல்லை அப்படின்னு வந்து உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இந்த பாரு, எங்கள் அம்மாவோட தாலி செயின் இங்கே தான் இருக்குது, இதை அவங்க பண்ணலை, நீனும் உங்கள் அண்ணனும் தான் சேர்த்து பண்ணியிருக்கீங்க. நான் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வந்து இதுக்கு திட்டம் போட்டதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் இன்னும் பொறுமையாக இருந்து பார்த்தா நீங்கள் பழியை ஓவராக சுமத்துறீங்க. இந்த பாரு, பாரதி உனக்கு பிடிக்காது மித்ரா, ஆனால் அதுக்காக இப்படி பொய் பழியெல்லாம் போட்டு அவங்கள வந்து வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு வந்து முயற்சி செய்து தப்பு. அன்னைக்கு வேற நீ ஆதித்யாவை இந்த ரூமுக்குள்ளே மறைச்சி இருட்டு ரூமுக்குள்ளே அடைச்சி அவனுக்கு எப்படியாவது அவனை வந்து வெளியே தள்ளணும், அவனை சாகடிக்கணும்னு பார்த்தா அதுலேயும் பாரதி காப்பாற்றிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக பாரதிக்கு மேலே வந்து அவள் பணத்தால் வந்து வீக்காக இருக்க இந்த பொசிஷனில் அவள் திருடிட்டா அப்படின்னு வந்து ஒரு திருட்டு பழியை தூக்கி போடுறதுக்கு இவ்வளோ தூரம் நீ பண்ணுறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வார்ன் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வந்து பாரதியை வந்து எதுவும் பண்ணலாம், யாரும் கேட்க வரமாட்டாங்க. அதோட என் மனசில் நான் பாரதியை வச்சிருக்க நல்ல எண்ணத்தை தவிடுபடி ஆக்கணும், அதுக்காக நீ இந்த வேலையெல்லாம் செய்கிற. இந்த பாரு, உங்கள் அண்ணனும் நீனும் சேர்ந்து செய்ய கூட்டு சரியை இதோடு நிப்பாட்டிக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வார்ன் பண்ணுறாங்க. நம்ம திலகா பார்த்துட்டு இருக்காங்க. நானும் இந்த எத்தனை வாட்டியும் வந்து பார்த்துட்டேன், இந்த பாரதி ஒரு இடத்துலையும் ஆதியை விட்டு கொடுக்க போகிறதில்ல. ஆதியும் பாரதிக்கு மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கான். ஏன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக நாங்கள் ஒரிஜினலாகவே கணவன் மனைவின்னு சொல்லிக்கிட்டு வாழக்கூடாது, எதுக்காக மறைச்சிட்டு இருக்காங்க? இவங்களுக்குள்ள இந்த மித்ராவும் சுதாகரம் கடந்துக்கிட்டு குழப்பி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சதே வேலையாக போச்சு. ஆனால் எது நடந்தாலும் சரிதான், நான் வந்து பாரதி ஆதி பக்கம்தான். அவங்க கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். இந்த மித்ராவுக்கு கண்டிப்பாக என்னோட தங்கச்சி பையன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திலகா வந்து என்ன பண்ணி இந்த மித்ராவுக்கு மனசுலேருந்து ஆதியை வந்து மாற்றணும். ஆதி மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணாத ஆட்கள் எவ்வளோ இருக்குது, அதுக்கு பிறகு இந்த பாரதியோட புருஷன் ஆதிக்கு மேலே தான் அவ்வளோ பெரிய ஆசையா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திலகா வந்து அரண்டு போய் வந்து நின்று இவளுக்கு எப்படியாவது இவளை வெளுத்து எடுத்து ஆதிக்க வாழ்க்கை பாரதிக வாழ்க்கையிலேருந்து இந்த மித்ராவை வெளியெடுக்கணும். இதை வந்து என் பொண்ணு மீனாட்ட சொன்னா, அவள் வர வந்து உனக்கு என்னமா ஆச்சு, ஏன் இப்படி சந்தேகப்படுறான்னு நம்மளை உருட்டி தள்ளுவா. ஆனால் உண்மையெல்லாம் நம்மளுக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திலகா சாப்பிடவே வந்து ஐடியாவை வந்து போட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அதெல்லாம் திட்டம் எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மித்ராவும் சுதாகரும் இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அடுத்த கட்ட யோசனையிலே இறங்குறாங்கங்க.